ஒருவர் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் பிதாவுடைய திட்டம். அந்த ஆசைக்காக என்ன செஞ்சாருன்னா, அவருடைய அந்த அழியாமைய, அவருடைய அந்த சாகாமைய, அவருடைய அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய குமாரனாக இயேசுக்குள்ள வச்சு பொதிந்து அதை அப்படியே பேக் பண்ணி மனிதனாக இங்க அனுப்பினாரு. இயேசு எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்தாரு. அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனின் நன்மைகள், அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனின் அழியாமை, அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனின் சாகாமைகள்லாம் அவருக்குள்ள இருந்துச்சு. இப்ப இதை எடுத்து பிதா சொல்றாரு, எப்பா உனக்குள்ள வச்சு நான் அனுப்புறேன், நீ அங்க போய் என்ன செய்யனா இதெல்லாம் பிச்சு எல்லாருக்கும் கொடுனாரு. இயேசுவுக்குள்ள இருந்த அந்த அழியாம, இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சாகாம, இயேசுவுக்குள்ள இருந்த தேவனுடைய நன்மைகள் எல்லாம் அவருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும்னா பிக்கப்பட வேண்டும். இயேசு சிலுவையிலே 5480 காயங்களை சரீரத்தில் ஏற்று தன்னை பிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் பிக்கப்பட்ட போதுதான் அந்த பிக்கப்பட்ட சரீரமும் அந்த அவரிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தமும் இன்றைக்கு நமக்குள்ளே ஒருவரும் கெட்டு போகாமல் நம்மை வந்து அடைந்திருக்கிறது.